ஜியோகிரஃபியில் வந்து நம்ம நேற்று என்ன பார்த்தோம் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ் சொல்கிறாங்க. எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஆற்றல் மூலங்கள் அப்படின்றோம். நத்திங் பட் பவர் மீன் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிலிருந்து எவ்வளவோ டெவலப்மெண்ட்ஸ் பாருங்க. ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் பவர் எதுவுமே இல்லை. அதனால் அந்த கரண்ட் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ தூரம் எடுக்கிறோம் அப்படின்றது இந்த டாப்பிக்கில். அதுக்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மினரல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு நிலக்கரி இதெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த இதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஒரு டாபிக் இருக்குது. இந்தியாவில் பாப்புலேஷன் என்ன, பேசிக்ஸ் என்ன அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயற்கையில் வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இயற்கை நம்மளுக்கு வந்து படைச்சு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, இயற்கையில் வந்து பாருங்கள், காற்று, அதே மாதிரி வாட்டர், அதே மாதிரி சாயில்னா மண் வளம், அடுத்து மினரல்ஸ்னா தாதுக்கள், பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா. அடுத்து ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னா புதை படிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ், தாவர உலகம். அதுக்கடுத்து வைல்ட் லைஃப்னு சொல்கிறோம். வனவிலங்குகள், அசுரநாளயங்கள், தாவரங்கள் அப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இயற்கையில் எல்லா விஷயமும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி, இருக்கிறத பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து இதை என்னவா பிரிக்கிறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு. ரெனியூவபிள் அப்படின்னு அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ காற்று வந்து எவ்வளோ வேணால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸாக காற்று ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கு இயற்கையில் வந்து. ஸோ ரெனியூவபிள் அப்படின்னு சொன்னாக்க மறுபடியும் உற்பத்தி பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் என்ன பாருங்க, சோலார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சூரிய சக்தி இப்போல்லாம் ரீசெண்டாக பண்ணுறாங்க. சோலார் பவர், நெக்ஸ்ட் விண்ட் பவர்னு சொல்கிறாங்க. காற்றாலையில வந்து மின்சாரம் எடுக்கிறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் பயோகேஸ்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. அடுத்து டைடல் எனர்ஜின்னு இருக்கு, வேவ் எனர்ஜின்னு இருக்கு. ஸோ இதுலலாம் வந்து கரண்ட் எடுக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து. இன்னொன்று வந்து நான் ரினியூவபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் சொல்கிறாங்க. கோலுங்கிறது நிலக்கரி ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பெட்ரோலியம், உங்கள் எல்லாருக்கும் நிறைய பெட்ரோல் இதுக்கு யூஸ் பண்ணுறோம், வெஹிக்கிள், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இயற்கை எரிவாயு. இந்த மூணு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்டாக் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சது தான். இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மாற்று எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி வளங்கள் அப்படின்னு அது தமிழ் அர்த்தம். ஓகேங்களா. புதுப்பிக்கக்கூடிய யூஸ் இட், டேப் இட் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு டாபிக் பார்க்கலாம். மினரல்ஸ் ஒரு டாபிக் பாருங்க ஆக்சுவலாக. மினரல்ஸ்னா தாதுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலாக. இயற்கையில வந்து இருக்கக்கூடிய பாருங்க பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் வேதியியல் கூறுகளை கொண்ட அந்த இதுக்கு பேர் வந்து தாதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இரும்பு தாது அப்படின்னு சொல்றோம். அலுமினியம் இருக்கு இல்லைங்களா, அலுமினியத்துக்கு ரா மெட்டீரியல், ரா அலுமினியம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரிலாம் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. இந்த மினரல்ஸ்ல வந்து 2 கேட்டகரி சொல்றாங்க. மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் சொல்லி. மெட்டாலிக்னா உலோகம் சார்ந்த, மெட்டல்ஸ் பேஸ் பண்ணி வர்றது, அதுக்கு மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு பேர். பாருங்க, மெட்டல்ஸ் பேஸ் பண்ணி வர்றது. மெட்டல்ஸ்ல 2 டைப் சொல்றாங்க. இரும்பு சார்ந்த மெட்டல்ஸ் பேஸ்டா வர்றது, அயன் கலந்து வர்ற ஐட்டம்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் அயன் பேஸ்டு மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இரும்பு சேர்ந்த என்ன இருக்குது, மேங்கனீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, மேங்கனீஸ் சொல்றாங்க இல்லையா, அதுல இரும்பு இருக்கு ஆக்சுவலா. நிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து கோபால்ட், டங்ஸ்டன், அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கண்டென்ட் இருக்குது ஆக்சுவலா. அதான் அயன் பேஸ் பண்ணிருக்கிற மெட்டல் பேஸ்ல வர்றது ஆக்சுவலா. இது வந்து நான் அயன் அப்படின்னா இரும்பு இல்லாம வர்றது. பாருங்க, கோல்டு, சில்வர், காப்பர், பாக்சைட், இதுல இரும்பு மிக்ஸ் ஆகுறது இல்லை அப்படின்னு ஒரு வகைப்பாடு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. இன்னொன்று வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ், இதுல வந்து மெட்டல்ஸே கிடையாது, இதுல மெட்டல் பேஸ்டா இருக்கு, இதுல மெட்டல் பேஸே கிடையாது ஆக்சுவலா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், மைக்கா இருக்கு இல்லைங்களா, மைக்கா பாருங்க, இதுக்கு மேல ஒட்டுறாங்க இல்லையா, வீட்டுக்கு மேல ஒட்டுறது மைக்கான்னு சொல்லுவாங்க. அதுல மெட்டல் பேஸ் வராது. ஸோ அந்த மினரல்ஸ் என்னென்னு சொல்றாங்க, மைக்கா, லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்புக்கல், அடுத்து ஜிப்சம் சொல்லுவாங்க. ஆஃபீஸில் பார்ட்டிஷன் பண்ணுறாங்க இல்லையா உள்ள, ஜிப்சம் போர்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து கோல் அப்படின்னா நிலக்கரி ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பெட்ரோலியம், நைட்ரேட், இதெல்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கின பின்னாடி கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் வந்து பாருங்க, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கொல்கத்தாவில் இருக்கு ஆக்சுவலாக. ரீசெண்டாக இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ ஏற்கனவே கேட்பாங்க, என்ன இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நிறைய ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, புவியியல் வந்து சர்வே கழகம், எங்க ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தாவில் இருக்கு ஆக்சுவலா. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ்,
சுரங்கங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்தியா ஃபுல்லா பல இடங்கள்ல சுரங்கங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாக்பூர்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, நான் ஃபெரஸ் மெட்டல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் ஹைதராபாத்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்க ஜியாகிரபியில என்ன நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இந்தியாவுடைய கனிம வளம், தாது வளம் சொல்லுவாங்க, இந்தியாவுடைய மினரல்ஸ் பேஸ். இந்தியாவில் கனிம வளம் மிகுந்த பகுதி எதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, சோட்டா நாகபுரி பீடபூமின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பாருங்க ஒவ்வொன்றா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன் அதை பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் மினரல்ஸ், மெட்டல் பேஸ்டா வர மினரல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அயன் ஓர், இரும்பு இருக்கு இல்லைங்களா. இரும்பு நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆக்சுவலா. அதுக்கு ரா மெட்டீரியல் என்னது, இரும்பு தாதுன்னு சொல்லுவாங்க, ஓர்னு சொல்லுவாங்க. மண்ணுல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஓர். அயன் ஓர்னா இரும்பு தாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இரும்பு தாது அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. அந்த இரும்பு தாது அதாவது அயன் ஓர் வந்து ஃபோர் டைப்ஸ் அந்த ரா மெட்டீரியல்ஸ்ல. ஒன்று வந்து மேக்னடைட்னு சொல்லுவாங்க, ஹை குவாலிட்டி அயன் கண்டென்ட், அது 72.4% அதுல இரும்பு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேமடைட், நெக்ஸ்ட் கோத்தைட், அடுத்து லிமனைட், சைட்ரைட் அப்படின்னு இருக்கு. ஸோ இரும்பின் தாதுக்கள் என்ன ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேட்சிங்ல கேட்டிருந்தாங்க. இந்த பக்கம் இரும்பு, அந்த பக்கம் தாது, அந்த பக்கம் சில்வர், அலுமினியம் இப்படி கொடுத்து கேட்பாங்க. ஸோ இது வந்து இரும்பினுடைய தாதுக்கள் மேக்னடைட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரும்பு தாது இருக்கு இல்லைங்களா, இது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னாக்க இக்னியஸ் ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். முதலாவது சொன்னோம் இல்லையா, இக்னியஸ் ராக்ஸ்னா தீப்பாறைகள் சொல்லி சொன்னோம், பிரைமரி ராக்ஸ்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. மூணாவது ராக் பேர் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ்னு சொல்லுவாங்க, உருமாறிய பாறைகள் அப்படின்னு, அதுல இருந்து வர்றதா சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ 79% வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரகம் வந்து ஹேமடைட் அப்படின்றது தாதுக்களுடைய டெபாசிட்ஸ் எங்க அதிகமா இருக்குன்னா அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர்ல அதிகமா இருக்கு. பிளஸ் வந்து கர்நாடகாலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இரும்பு தாது இருக்கு இல்லைங்களா, ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க, இரும்பு வேற இரும்பு தாது வேற. அயன் ஓர் இருக்கு இல்லையா, அதுல ப்ரொடக்ஷன்ல டாப் வந்து ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல தான் இரும்பு தாது அதிகமா உற்பத்தி பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. பாருங்க அந்த இடத்துல வந்து என்ன பிளேஸ் இருக்கு அப்படின்னா சிங்பம், அசாரிபாக், தான்பாத், ராஞ்சி அப்படின்ட்டுலாம் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வந்து இரும்பு இது சுரங்கங்கள் இருக்கு ஆக்சுவலா. இது ஒரு லிஸ்ட் கேட்பாங்க, என்ன மெட்டல் எந்த இடத்துல வந்து சுரங்கம் இருக்குன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஜியோகிரபியில ஃபுல்லாக கேட்பாங்க, இந்தியன் ஜியோகிரபியில. ஸோ இது வந்து என்னது, இரும்பு தாது கிடைக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, சிங்பம் மைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுரங்கம், அதெல்லாம் சுரங்கக்கூடிய இடம். சிங்பம், அசாரிபாக், தான்பாத், ராஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல ஒடிசா இருக்கு. ஒடிசால எந்த பகுதியில் இருக்குன்னா சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கியோஞ்சார் அந்த பகுதியில் இருக்கு ஆக்சுவலா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி இருக்கு, எங்க இருக்கு, சேலத்துல இருக்கு ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல ஞாபகம் பாருங்க, சேலத்துல கஞ்சமலைன்னு ஒரு பகுதி இருக்கு ஆக்சுவலா. அந்த இடத்துல வந்து மேக்னடைட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹை குவாலிட்டி கிரேடு வந்து அயன் ஓர் கிடைக்குது, இரும்பு தாது கிடைக்குது. அதனால சேலத்துல வந்து ஸ்டீல் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பீரியட்ல கொண்டு வந்திருக்காங்க 1982ல வந்து சேலம் ஸ்டீல் ஃபேக்டரி. அப்புறம் இந்த இரும்பு தாது பத்தி சொல்லும் பொழுது இந்தியாவில் எவ்வளவு இரும்பு தாது வெட்டி எடுக்கிறாங்க, பல இடங்களில் வெட்டி எடுக்கிறாங்க ஆக்சுவலா. இந்த அயன் ஓர் ஃபுல்லா யார் அதிகமா பை பண்றாங்கன்னா ஜப்பான் வந்து 3/4 பை பண்றாங்க. இந்தியாவில இருந்து நம்ம வெட்டி எடுக்கக்கூடிய இரும்பு தாதுக்களை ஜப்பான் வந்து 3/4 75% அவங்க தான் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பண்றாங்க. நம்ம கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்கி டெக்னாலஜி யூஸ் பண்ணி காரு, டூ வீலர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அப்படிலாம் கலர்ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அதிகமாக டெக்னாலஜி போட்டு நம்மளுக்கு லீஸ் ப்ராஃபிட், அதில் அவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட். அவங்களுக்கு ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க, யூஸ் ஒன்லி தே பிரைட். நான் சொன்ன சர்வீஸ் செக்டார்னு அந்த மாதிரி தே மேக் ஹியூஜ் மணி. நம்ம அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு வெட்டி எடுக்கிறது அதுலேயே இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இந்த இரும்பு தாதை வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப கனமாக வெயிட்டாக இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக பயங்கர பல்காக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் மூலமாக தான் வெளிநாடுகளுக்கு எடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இரும்பு தாது ஹேண்டில் பண்ணக்கூடிய போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹார்பர்ஸ் என்னன்னு லிஸ்ட் கொடுத்துருக்கு. விசாகப்பட்டினம், ஒரிசால பாரதீப்னு ஒன்று இருக்கு, மர்மகோவா, அடுத்து வந்து மங்களூர். இந்த போர்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இரும்பு தாது அங்க ஜப்பானுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஆக்சுவலா. பாருங்க இது வந்து டாடா ஸ்டீல் ஃபேக்டரி, டிஸ்கோ அப்படின்றதுக்கு பேர் ஆக்சுவலா. ஜம்ஷெட்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜேஆர்டி டாடா இருக்கார் இல்லையா, அவருக்கு பேர் ஜம்ஷெட்ஜி ரேட்டன் டாடா, அந்த ஜேஆர்டின்ட்டுலாம் வரும் ஆக்சுவலா. அந்த ஜம்ஷெட்பூரையே இவங்க தான் உருவாக்குனாங்க. அந்த இடத்துல ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, தேவைப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதனால அங்க ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணாங்க 1907ல. இந்தியாவில் வந்து அந்த பீரியட்ல தான் எல்லா ஃபேக்டரிஸ்லாம் வந்தது. இது வந்து உலகத்திலேயே 10வது லார்ஜஸ்ட் ஸ்டீல் ஃபேக்டரி வேர்ல்டுலேயே. இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டீல் ஃபேக்டரி, பயங்கர பெருசு. ஜம்ஷெட்பூர் ஷிட்டியே இவங்க தான் ஃபவுண்ட் பண்ணாங்க, அவர் பேர்ல தான் ஜம்ஷெட்ஜின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. ஜம்ஷெட்பூர்ன்ற ஊரே அவருக்கு தான் வந்தது.
இந்தியாவில் வந்து டாடா கம்பெனி பயங்கர லைனேஜில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆக்சுவலாக. அந்த ஃபேக்ட்ரியை சும்மா இமேஜ் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேங்கனீஸ்னு ஒரு ஐட்டம் இருக்கு ஆக்சுவலாக. இந்த மேங்கனீஸ் என்ன பண்ணுது பாருங்க, இரும்பு தாது வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, இரும்பு அப்போ பாருங்க அயர்ன் அண்ட் ஸ்டீல்னு சொல்றாங்க. ஒன்று இரும்பு ஹார்டாக இருக்கிறது, ஸ்டீலுங்கிறது சாஃப்டாக இருக்குது. ஸ்டீலில் என்ன பண்ணுறோம், சில்வரில் பாத்திரம் கீத்திரம் பிளேட் சம்திங் சோ மெனி ஐட்டம்ஸ் பண்ணுறோம். ஸோ இரும்பு ப்ளஸ் ஸ்டீல் ரெண்டு உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து இந்த மேங்கனீஸ். அதே மாதிரி இந்த மேங்கனீஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உருக்குவாங்கல்ல, இந்த இரும்பு மெட்டல்ஸ் எல்லாம் உருக்குறாங்க இல்லையா, அந்த உருக்குறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பிறகு ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 கிலோ மேங்கனீஸ் யூஸ் பண்ணாதான் 1 டன் ஸ்டீல் கிடைக்குமா. 10 கிலோ மேங்கனீஸ் யூஸ் பண்ணா 1 டன் ஸ்டீல் உருவாக்க முடியுமா. அந்த அளவுக்கு அந்த ரா மெட்டீரியல் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த மேங்கனீஸ் வேற எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்றாங்களா, ப்ளீச்சிங் பவுடர் உருவாக்குறதுக்கு. பிளஸ் வந்து இன்செக்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு, பேட்டரி தயாரிக்கிறதுக்கு எல்லாம் பண்றாங்க. இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, அது வந்து பேட்டரியில யூஸ் பண்றாங்க. செல்லு பேட்டரி இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. இதுதான் வந்து சேலம் ஸ்டீல் ஃபேக்டரி, சேலத்தில் இருக்கு ஆக்சுவலா. மீடியம் ஃபேக்டரி, ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியம் ஃபேக்டரி. மேங்கனீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து மேங்கனீஸ்ல வந்து ப்ரொடக்ஷன்ல எது டாப்ல இருக்கு, மேங்கனீஸ் ஓர் ப்ரொடக்ஷன் டாப்ல ஒடிஷா இருக்கு. ஆக்சுவலா மேங்கனீஸ் ப்ரொடக்ஷன்ல மகாராஷ்டிரா இருக்கு. சரியா, அடுத்து மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் நாக்பூர்ல இருக்கு. எப்பயுமே அது அந்த ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ கேஸ்னா கேஸ்க்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த இந்த அமைப்பு இங்கே இருக்கு ஆக்சுவலா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். காப்பருங்க தமிழ் என்ன சொல்றோம் நம்ம, தாமிரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தாமிரம், காப்பர். காப்பர் எதுக்கு யூஸ் பண்ண, நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்கீங்க, ஒயரிங்ல ஃபுல்லாவே காப்பர் தான் யூஸ் பண்றாங்க. இன்னொன்று வந்து கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்றதுக்காக கோல்டு கூட மிக்ஸ் பண்ணி காப்பர் யூஸ் பண்றாங்க. இந்த காப்பருக்கு வந்து ஒரு சின்ன ஹிஸ்டரி பாருங்க ஆக்சுவலா. உலகத்திலேயே மனிதருக்கு தெரிந்த முதல் உலோகம் வந்து காப்பர். ஓகேங்களா, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் மெட்டல் அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா காப்பர். ஹிஸ்டரியில ஓவரால் ஹிஸ்டரி ஸ்டார்டிங்ல ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதுல சொல்லுவாங்க ஆக்சுவலா ஸ்டோன் ஏஜ்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஸ்டோன் ஏஜுக்கு அடுத்து வர்றது காப்பர் ஏஜ், மெட்டல் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ்னு சொல்றாங்க. ஸ்டோன் ஏஜ்ல 3 சொல்லுவாங்க, ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து மெட்டல் ஏஜ் ஆர் காப்பர் ஏஜ்னு சொல்லுவாங்க, இல்ல காப்பர் ஸ்டோன் ஏஜ்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. அது காப்பர் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஸோ இந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு தெரிந்த முதல் உலோகம் காப்பர். இந்த காப்பர் வேற என்ன யூஸ் ஆகுது, மின்சாரத்தை நல்லா கடத்தும். அதனாலதான் என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக்கல் ஒயர்ல யூஸ் பண்றாங்க. பிளஸ் அது வந்து ஹீட்டிங் எலிமெண்டா யூஸ் பண்றாங்க. காயில் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற காயில் தான் ஹீட்டர்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. வீடுகள் எல்லாம் என்ன பண்றாங்க, சின்ன சின்னதா ஹீட்டர் யூஸ் பண்றோம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய ஹீட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த காப்பரை வந்து எந்த ஷேப்ல வேணாலும் மடிச்சுக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் பண்ணிக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா குக்கிங் வெசல்ஸ்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. சமையல் பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல காப்பர் கோட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க, அது நிறைய யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. அதிகமா எங்க யூஸ் பண்றாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்ல, மின்சாரத்தை கடத்துறதுனால எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய எங்க கிடைக்குது இந்தியாவில், ஒரே ஒரு இடம் ராஜஸ்தான்ல கிடைக்குது. அதிகமா கிடைக்கிறது ராஜஸ்தான்ல K3 காப்பர் மைன்ஸ் அப்படின்னு பேரு. ராஜஸ்தான்ல K3 அப்படிங்கிற இடத்துல வந்து தாமிர சுரங்கங்கள் இருக்கு, அங்கதான் கிடைக்குது இந்தியாவுக்கு ஃபுல்லா. ஸோ ஓர்ல வந்து ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. ஆனா காப்பர் ப்ரொடக்ஷன்ல ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட். ப்ரொடக்ஷனுங்கிறது ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வர்ற ஐட்டம். இது ஓருங்கிறது ரா ஐட்டம், ராவா வர்றது ஆக்சுவலா. இங்க என்ன மைன்ஸ் இருக்கு, காப்பர் மைன்ஸ்னா சிங்பம், ஹசாரிபாக் அந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலா. வந்து பாருங்க, இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் எங்க இருக்கு, K3ல இருக்கு. இப்போ கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியல, இந்த காப்பர்ன்ற வேர்டு வந்தாவே என்ன ஞாபகம் வரணும், K3ன்னு வரணும், ராஜஸ்தான் வரணும், அப்படி வந்தா மேட்ச் பண்ணி போட்டலாம். இப்போ கூட மெயின்ஸ்ல எங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. உப்பு சம்பந்தமா ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு எங்கன்னு கேட்டிருந்தாங்க, குஜராத் ஓரத்துல இருக்கு ஆக்சுவலா. ஒரு லாஜிக்ல போட்டாங்க எல்லாம். சரியா, நெக்ஸ்ட் வந்து அலுமினியம். அலுமினியம் யூஸ் பண்றது எங்க யூஸ் பண்றோம், பாத்திரத்துல யூஸ் பண்றோம், அலுமினியம் பாத்திரம், அலுமினியம் ஆக்சுவலா. ஸோ அலுமினியம் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா ஏர்கிராஃப்ட், ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ், சிமெண்ட்ஸ், கெமிக்கல்ஸ் பல இடங்கள்ல வந்து யூஸ் ஆகுது ஆக்சுவலா. இந்த இடத்துல காப்பர் ஓர்ன்னு இருக்குது, மிஸ்டேக்கா இருக்கு. பாக்சைட் ஓர் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே ஒரு டாப் ஆக்சுவலா ஒடிசா. அலுமினியம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அலுமினியம் வந்து ரெண்டுமே டாப் வந்து ஒடிசா.
அலுமினியத்துடைய இன்னொரு ஒரு இது இருக்கு ஆக்சுவலா, டூராலமின் அப்படின்னு சொல்லுவாங்க. டூராலமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியத்துல இன்னொரு வெரைட்டி ஆக்சுவலா. இந்த டூராலமின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, விமானத்துடைய உதிரி பாகங்கள் யூஸ் பண்றாங்க. ஏரோப்ளேன் இருக்கு இல்லையா, அதனுடைய அக்சசரிஸ் பார்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஏரோப்ளேன் இருக்கு இல்லைங்களா, ஏரோப்ளேன் அது மேல பறக்குது இல்லையா, அதுக்கு சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல வந்து ஒரு தியரம் சொல்லுவாங்க. என்ன தியரம்? அதுக்கு பேரு பெர்னோலிஸ் தியரம்னு பேரு. பெர்னோலிஸ் தியரம்னு ஒரு தியரம் கொடுத்துருக்காரு. அந்த தியரம்ல அது ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது ஃபிளைட் மேல கிளம்பி போகுது இல்லைங்களா, அப்ப அடியில ஃபிளைட்டுக்கு அடியில வந்து காற்றின் அடர்த்தி அதிகமா இருக்கும், மேல லேசா இருக்கும். அதனால ஃபிளைட் லிஃப்ட் ஆகும், லிஃப்ட் ஆகி போகும். அதுக்கேற்ற மாதிரி இந்த விங்ஸ் ஃபிளாப்பிங் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்னோலிஸ் தியரம் சொல்லி சொல்லுவாங்க. அலுமினியம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனின்னு சொல்லி ஒன்று இருக்கு. மேட்டூர்ல மேல்கோன்னு ஒரு கம்பெனி, நேல்கோ மேல்கோன்லாம் சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 5வது ஐட்டம் வந்து கோல்டு. ஆக்சுவலா இந்தியாவில் கோல்டு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்க இருக்குது? கோலார்ல. இங்கிருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர்ல இருக்கு ஆக்சுவலா. கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு இல்லையா, கேஜிஎஃப், அங்கதான் கிடைக்குது. இந்தியாவிலே வந்து இந்தியாவிலே தங்கம் கிடைக்கிற ஒரே இடம் கோலார் தங்க வயல். சினிமாவில் படம் பார்த்தீங்களா, மன்மதராசா மன்மதராசா ஒரு பாட்டு எடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக அந்த கோல்டு மைனில் எடுத்துருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு பக்கத்தில் ஆக்சுவலாக கோலார் NH வருது. ஆக்சுவலாக பெங்களூர் டு மெட்ராஸ் புதுசாக NH போட்டிருக்காங்க. இங்கேருந்து போனீங்கன்னா நேராக போகும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கோல்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டை வந்து என்ன அளவில் சொல்கிறாங்கன்னா கேரட். ஆக்சுவலாக 24 கேரட் கோல்டு அப்படின்னா 100% பியூர் கோல்டு. 100% அது ரேட் ஜாஸ்தியாக. அதே வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, கொஞ்சம் காப்பர் மிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட் கோல்டுன்னு அடுத்த மார்க்கெட்ல இருக்கு. 22 கேரட், அப்புறம் 20 கேரட், 18 கேரட் ஐ திங்க் இருக்கு மார்க்கெட்ல. அதுக்கேற்ற மாதிரி விலை கம்மியாகுது போல இருக்கு ஆக்சுவலா. இந்த 22 கேரட் இருக்கு இல்லையா, இது வந்து 91.6% கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது 91.6% கோல்டு பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா. ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்ல. இதுவும் இதுக்கு பேர் என்னன்னா மார்க்கெட்ல 916 KDM கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதுல அந்த முத்திரை போட்டிருப்பாங்க, அந்த சீல் இருந்தா KDM சொல்லுவாங்க. ஓகேங்களா, 916 KDM கோல்டு அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகும் மார்க்கெட்ல, ரிலையபிள் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதுவும் ஒழுங்கா இருக்கா என்னன்னு தெரியல. சரிங்களா, கடையில் விற்கக்கூடியது 916 KDM கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ மெட்டாலிக்ல வந்து நான் ஒரு 4-5 ஐட்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னாக்க மெட்டல் பேஸ் இல்லாம இருக்கிறது ஆக்சுவலா. சரியா, என்னென்ன இருக்குது? மைக்கா. இந்த மைக்கா எங்க யூஸ் பண்றாங்க? வுட் ஒர்க் ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. வுட் ஒர்க்ல ஃபுல்லா மைக்கா ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. அதை போட்டுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா, இந்த இதெல்லாம் கோட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க டெக்கரேஷனுக்காக. அது என்ன பாலிஷ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கிற நாத்தமா இருக்கு, 1000 ரூபாய்க்கு பாலிஷ். ஆனால் சூப்பரா இருக்கும். எங்க வீட்டில் போனால் மெயின்லாம் பண்ணியிருக்கோம். பாலிஷ் பண்ணுவாங்க, அது பயங்கர ஸ்மெல் வரும், நெடி அதிகமா இருக்கும், ரொம்ப லுக்கா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்கா வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, ஏன்னா வுட் பேஸ்ட் ஐட்டம் அது வந்து. அதனால என்ன பண்றாங்கன்னா அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு, ஓகேங்களா, உள்ள ஒயர் இருக்கும் பட் அவுட்டர்ல என்னவா இருக்கும், மைக்கா இருக்கும், அதை யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1 வந்து ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் லைம் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்கு. லைம் ஸ்டோன்னா சுண்ணாம்புக்கல். இது வந்து பல விஷயங்கள்ல யூஸ் பண்றாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. காஸ்டிக் சோடான்னு ஒன்று இருக்கு. சிமெண்ட், பேப்பர், இரும்பு ஸ்டீல் ஃபேக்டரியில, கிளாஸ் மேனுஃபேக்சரிங், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஜிப்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜிப்சம் இதுவும் எங்க யூஸ் பண்றாங்க? சிமெண்ட், ஃபெர்டிலைசர், வால் போர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ரூம்ல பார்ட்டிஷன் எடுக்கிறோம் இல்லைங்களா, வழக்கமா செவரு கட்டிடுவோம். செவரு கட்டினோம்னா ரொம்ப ரிஸ்க், மாற்ற முடியாது. இப்போ பெரிய ஹால் மாதிரி இருக்கு. இப்போதான் கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பெருசாக பிளைனாக கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஃபுல்லாக பிளைனாக கட்டிக்குவாங்க, உள்ள எப்படி என்ன வேணா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அந்த அந்த போர்ட்ஸ் நிற்க வைப்பாங்க கீழே ட்ரில் போட்டு. அந்த வால் போர்ட்ஸ் ஜிப்சம் போர்டுன்னு இருக்கு பேர் ஆக்சுவலாக. இன்னொன்று பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. மாவுக்கட்டு போடுவாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல. பிறகு இது பிஓபி ஆக்சுவலாக, சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே ரூஃபிங் வந்து வேற தகரத்தில் போட்டிருக்கு, இது வந்து பிஓபி ஒர்க் பண்ணியிருக்கு. சீலிங்ல வந்து டெக்கரேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு, எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி, ஆற்றல் மூலங்கள் அல்லது ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு நாட்டில் வந்து இது எவ்வளவு இருக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய எக்கானமி டெவலப்மெண்ட் இருக்கு ஆக்சுவலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பேர் பாருங்க ஆக்சுவலா, கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு பேர். தமிழ்ல பாருங்க, மரபு சார்ந்த எரிசக்தி வளங்கள். சும்மா எழுதிக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. மரபு சார்ந்த எரிசக்தி வளங்கள் அப்படின்னா வழி வழியா இது வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கரண்ட் எடுக்கிற முறை இந்த முறைன்னு அர்த்தம். இன்னொன்று பாருங்க, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். புதுப்பிக்க முடியாத, புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு பேர்.
அப்படின்னா இருக்கிற ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த எனர்ஜி சோர்சஸ் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு தூரம் இருக்கிறத பொறுத்து ஒரு கண்ட்ரியுடைய எக்கானமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், கரண்ட் இல்லைன்னா எப்படி ரன் பண்றது? கரண்ட் கம்பல்சரி இருக்கணும் இல்லை எவ்வளவு பெரிய ஃபேக்டரி ரன் பண்றதுக்கு. அப்ப பவர் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னாக்கா கோல். கோல்ங்கிறது என்னது? நிலக்கரி. நிலக்கரி அதுக்கு ரொம்ப அழகா ஒரு பேர் வச்சிருக்காங்க, பிரவுன் கோல்டு, சாரி பிளாக் கோல்டு அப்படின்னா. பிரவுன் கோல்டு சொல்றாங்க, பிளாக் கோல்டு சொல்றாங்க. பிளாக் கோல்டு கருப்பு தங்கம்னு இருக்கு பேர். ஆக்சுவலா பாருங்க, இந்த இதுல வந்து கன்வென்ஷனல் சோர்சஸ்ல 3 சோர்ஸ்ல வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. ஒண்ணு வந்து நிலக்கரியை யூஸ் பண்ணி எடுக்கிற கரண்ட். பாருங்க, கோல் யூஸ் பண்றது எடுக்கிறது. அதுக்கு என்ன பேர்னா தெர்மல் பவர்னு பேர். தமிழ்ல வந்து அனல் மின்சாரம்னு எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதிக்கோங்க, புரிஞ்சது நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் வந்து அனல் மின்சாரம். அதாவது வெப்ப மின்சாரம் அனல் மின்சாரம் அப்படின்னு பேர். தெர்மல் பவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல் என்னது? கோல். ஆக்சுவலா பாருங்க, இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்றாங்கல்ல பவர், இந்தியாவில் வந்து மின்சார உற்பத்தியில 67% வந்து இந்த மெத்தட் மூலமா தான் பண்றாங்க. இது தெர்மல் பவர், அனல் மின்சாரம் தான். பாருங்க இங்க லிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. கோல் பெல்ட் கொடுத்துருக்கோம் அந்த மேப்ல. எங்கெல்லாம் வந்து நிலக்கரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல நிலக்கரி கிடைக்குது. எங்க கிடைக்குது? நெய்வேலியில கிடைக்குது. இந்த லிக்னைட், அதுக்கு பேர், அந்த வெரைட்டிக்கு பேர் லிக்னைட்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுல லோயஸ்ட் கார்பன் கண்டென்ட், லோயஸ்ட் கிரேட் கோல். அது ரொம்ப லோயஸ்ட் கிரேட் கோல் அது ஆக்சுவலா. பட் ஸ்டில் அது வந்து கிடைக்குது. ப்ரௌன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல லோயஸ்ட் கண்டென்ட் அங்க நெய்வேலியில 2 பிளாட் இருக்கு. ஆக்சுவலா பாருங்க, சிங்கரேணி, இங்க சிங்கருளி, ஜாரியா, பக்காரோ, ராணிகஞ்ச், இந்த இடத்துல எல்லாம் கிடைக்குது. ஆக்சுவலா கோல் பெல்ட். ஆக்சுவலா ஸோ நிலக்கரி கிடைக்கிற இடம் வந்து இது வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து படிவு பாறைகள், செடிமெண்டரி ராக்ஸ்ல கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது என்ன வேணா எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணலாம். பாருங்க, கோல் வந்து கேஸாவும் யூஸ் பண்ணலாமா, நிலக்கரியை கேசியஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா, நெக்ஸ்ட் ஆயிலாவும் கன்வெர்ட் பண்ணலாமா, எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை தெர்மல் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதனால வந்து யூட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நிலக்கரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண கெமிக்கல்ஸ், டைஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெயிண்ட்ஸ், சிந்தட்டிக்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு வெடிமருந்துகள், இதெல்லாம் உருவாக்குறதுக்கு அடிப்படை ரா மெட்டீரியல் வந்து நிலக்கரி யூஸ் பண்றாங்களாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டீம் என்ஜின் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ரயில் விடுறாங்க இல்லையா, ரயில் ஓடுது இல்லையா, ஃபர்ஸ்ட் யார் ரயில் கண்டுபிடிச்சது? Who invented rail in the world? No, you don't know. சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜார்ஜ் ஸ்டீவன்சன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்காரர். ஆக்சுவலா அவர் பேர் வந்து ஜார்ஜ் ஸ்டீவன்சன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. ரயில் எப்படி ஓடுது? முன்னால என்ஜின் இருக்கும், பின்னால போட்டே இருக்கும். இந்த என்ஜின் பிடிச்சி இழுத்துட்டு போகும். அந்த என்ஜினுக்கு 2 டைப் என்ஜின் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஸ்டீம் என்ஜின் சொல்லுவாங்க, நீராவி என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அதுக்கு கோல் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்துருக்கீங்க, சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அந்த ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்ல கோல் எடுத்து போடுவாங்க, கிண்டிக்கிட்டே வருவாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே இழுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் விட்டுருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி ஓடுற ட்ரெயின். இப்போ ஒசூர் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ எலக்ட்ரிஃபைடு ட்ரெயின் ட்ராக். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போயிட்டே இருக்கும் ஃபுல்லா, ஒரு இப்படி மேலே உரசிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி தான் வண்டி பாஸ் ஆகும். இப்போ ஃபாஸ்ட்டாக போக முடியும், லாங் டிஸ்டன்ஸ் போனால் ஃபாஸ்ட்டாக போகலாம். அதே மாதிரி ரயிலில் வந்து ப்ராட் கேஜ்னு சொல்லுவாங்க, அகலப்பாதை, அகல ரயில் பாதைன்னு இப்போ இருக்குது, அதிகமாக இருக்கிறதுல அதை போட்டிருக்காங்க. இது இப்போ எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அட்வான்ஸ்டாக டெவலப்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் இன்னைக்கு நாளைக்கு அதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து கோல் ரிலேட்டடாக இவ்வளோ சொல்லியிருக்கோம் வந்து. ஸோ இந்த கோல் சொன்னோம் இல்லையா, அதாவது நிலக்கரி சொன்னோம் இல்லையா, இந்த நிலக்கரியை பற்றி நான் தகவல் சொல்கிறேன் பாருங்க. நிலக்கரியில் வந்து கிடைக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் அதை பொறுத்து நிலக்கரியை 4 கிரேடாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்க, இது வந்து ஆந்த்ரசைட் அப்படின்வாங்க. இப்போ மேக்னடைட், ஹேமடைட் புரிஞ்சது இல்லையா, இரும்புத்தாது 4 வெரைட்டியாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோல் இருக்கு இல்லைங்களா, அதை 4 வெரைட்டியா. ஆந்த்ரசைட்ல 80% கார்பன் கண்டென்ட் இருக்கும் அந்த கோல்ல. அதுக்கடுத்து பிட்டமினஸ், லிக்னைட், பாருங்க 3வது தான் லிக்னைட், 4வது பீட்னு சொல்றோம். ஸோ லிக்னைட்ல எவ்வளவு கார்பன் கண்டென்ட் இருக்கு? 40% தான் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு பேர் லோ கிரேட் கோல் அப்படின்வாங்க, ப்ரௌன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது நிலக்கரி. இதுக்கு முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிடையாது. எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதில் கொஸ்டின் இப்படி இருக்கும்லாம் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டிருப்பாங்க வந்து பழுப்பு நிலக்கரி தமிழ்நாட்டில் கிடைக்கும் இடம் எது, நெய்வேலி அப்படின்னு. இந்த மாதிரி வினாத்தாளில் கேட்போம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரோஷரில் இருக்கும் முன்னே. இப்போ எல்லாம் ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஏபிஎல்பி சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஏதாவது ஒரு கோட் வேர்டு வச்சுக்கணும். ஏபிஎல்பி அப்படின்னு வச்சிருக்கணும்.
நிறைய டேட்டா படிக்கிறோம், ஏற்பட்ட டேட்டா படிக்கிறோம். கோட் வேர்டு தெரிஞ்சு போயிட்டா கண்டிப்பா 10 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜார்க்கண்ட். ஆக்சுவலா அதிகமான கோல் ஃபீல்ட்ஸ் நிலக்கரி வயல்கள் எங்க இருக்குது அப்படின்னா இந்த சோட்டா நாகபுரி பீடபூமின்னு சொன்னோம் இல்லையா, அதை சுத்தி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல பாருங்க ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா அங்கெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பாருங்க கோல் இந்தியா லிமிடெட் எங்க இருக்கு, கொல்கட்டால இருக்கு. ஆக்சுவலா ஸோ கோலுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க, கோல் கொல்கட்டா. மேங்கனீஸ் எங்க பார்த்தோம், விண்ட் எனர்ஜி எங்க, சோலார் எனர்ஜி எங்க, இதெல்லாம் கண்டிப்பா எனர்ஜி கேட்பாங்க. லாஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓஷன் எனர்ஜி அதுக்கு இன்ஸ்டியூட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் ஒரு டாபிக் இருக்கு ஆக்சுவலா. சரியா? ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரி வயல்கள் அதிகமாக எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்ட்ல பொக்காரோ, ஒடிசால தால்ச்சர், சத்தீஸ்கர்ல கோர்பா, சிங்கரேனி, மகாராஷ்டிரால வார்தா, வெஸ்ட் பெங்கால்ல ராணிகஞ்ச், தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலியில் லிக்னைட் கிடைக்குது. இது மேட்சிங்லேயே கொடுத்து கேட்பாங்க. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும், ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி. அண்டர்ஸ்டாண்ட்? இதில் படிச்சுக்கணும். ஆக்சுவலாக முன்னெல்லாம் கேட்பாங்க. இந்த ஜியோகிராஃபியில் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறோம், பெட்ரோல். ஸோ இப்போ பெட்ரோல் வந்து ரொம்ப டிமாண்டட் ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப டிமாண்டட். ஸோ பெட்ரோலுக்கு என்ன பேர் சொல்றாங்க தெரியுமா, மினரல் ஆயில் அப்படின்னு இருக்கு பேர். தாது எண்ணெய்ன்னு சொல்றாங்க. மினரல் ஆயில் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதில் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக 90 to 95% இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க இதுதான் வந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு, அதாவதுன்னா பவர் அண்ட் ஃபியூல். இது ஆக்சுவலாக வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணுறது, ஃபியூல் போடுறோம் இல்லையா, அந்த ஃபியூலுக்கு மெயின் சோர்ஸ் வந்து பெட்ரோல். பெட்ரோல் தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு, பயங்கர பணக்காரர்களாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து ஆயில் வெல்ஸ் அங்கே இருக்கு. ஆக்சுவலாக எண்ணெய் கிணறுகள் ஃபுல்லாக அங்கே இருக்குது. வேர்ல்டுக்கே அவங்க தான் சப்ளை பண்றாங்க. அவங்க டிசைட் பண்றது தான், அங்கே மார்க்கெட்டை டிசைட் பண்றது தான் இங்கே பெட்ரோல் ரேட்லாம் வருது. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்தியாவில் பெட்ரோல் வந்து 100 ரூபாய், பாகிஸ்தான்ல 250 ரூபாய் என்னமோ ஒரு லிட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி தான் அங்கே விற்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் வெல், முதல் பெட்ரோல் கிணறு எங்க எடுத்தாங்க அப்படின்னா அஸ்ஸாம் திக்பாய் இடத்துல எடுத்தாங்க. அஸ்ஸாம்ல திக்பாய் அப்படிங்கிற இடத்துல தான் முதல் பெட்ரோலியம் கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில் வந்து. அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து பெட்ரோல் எடுக்கிற இடங்கள், பெட்ரோலியம் உற்பத்தி பண்ற இடங்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா அதுல வந்து ஆன்ஷோர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா ஆன்ஷோர் அப்படின்னா நிலத்து மேல எடுக்கிறது தான் அதிகம். ஆஃப் ஷோர், ஆன்ஷோர்னு சொல்லுவாங்க. கடல்ல இருந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் பெட்ரோல் எடுக்கிற இடம் வந்து பாருங்க இந்த இடம். இதுதான் வந்து பாம்பேல வந்து கடல் மேல வந்து பிளான்ட் இருக்கு. இதுதான் வந்து ஆக்சுவலா மும்பை ஹைன்னு இருக்கு பேர். ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மும்பை ஹை, 63% பெட்ரோல் இந்தியாவில் எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா பாருங்க இந்த பிளான்ட். ஆக்சுவலா பாருங்க இப்படிதான் இருக்கு, கடல் இருக்கு, அங்கதான் அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலத்துல கிடைக்குது. ஸோ அதனால பிளான்ட் அங்க போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்து பெட்ரோல் டெலிவரி பண்றாங்க. ஐ திங்க் பெட்ரோல் எடுக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, குரூட் ஆயில் சொல்லுவாங்க. அது அடியில இருந்து எடுக்கும்போது கல் மண்ணெல்லாம் சேர்ந்து எடுப்பாங்க. குரூட் ஆயில் அப்படின்னு எனக்கு பெரிய பிளான்ட். ஆக்சுவலா மும்பை ஹை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது குஜராத்ல அங்கலேஸ்வர் இருக்கு, பொங்கைகான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அது வந்து ஃபுல்லா அந்த ராவா எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகள், ஆயில் ரீஃபைனரிஸ் சொல்லியிருக்கு. இந்தியாவில் 18 இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்ட்ல இருக்கு, பிரைவேட்ல இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு பேர் வந்து பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைன்னு பேர். மெட்ராஸ்ல ஒன்று இருக்கு பாருங்க, மணலின்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ்ல மணலிங்கிற இடத்துல, நார்த் மெட்ராஸ்ல ஆயில் ரீஃபைனரி இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்ட்ல இருக்குது. மணலி பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த பெட்ரோல் எடுக்கிறதுனா ராவா எடுக்கிறோம், குரு அதை எடுத்து ப்ராசஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் பெட்ரோலை பிரிச்சு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை இருக்கு, ஆயில் ரீஃபைனரின்னு சொல்றேன் இல்லையா, அது வந்து இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வந்து லார்ஜஸ்ட் ரீஃபைனரி ஒன்று இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஜாம் நகர் குஜராத்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடையது ஜாம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெரிய ஃபேக்டரி. ஆக்சுவலா சரியா, திருபாய் அம்பானி அவங்க அப்பா இருந்தார் இல்லையா, இப்ப இருக்கிறவங்களோட அப்பா, அவர் வந்து போய் ரெடி பண்ணி விட்டார். அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஒருத்தர். ஆக்சுவலா வந்து கடல் ஓரத்துல இருக்குது, ரிமோட்டா இருக்குது, யாருமே ஆள் வர்றதில்லை, ஒரு மாதிரி டஞ்சன் பிளேஸா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்களா டீம்ல. இவர் போய் அதை அப்படியே பாசிட்டிவா சொன்னாராம், இந்த மாதிரி ஃபேக்டரி அந்த மாதிரி இடத்துல தான் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டி ரெடி பண்ணி பாருங்க. உலகத்திலேயே வந்து ஒரு 10 என்னன்னா அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஃபேக்டரி. ஆக்சுவலா பாருங்க அதுக்கு பேர் வந்து ஜாம் நகர் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை அப்படின்னு பேரு. பாருங்க கேஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வச்சிருக்காங்க, 1985ல கெயில் ஒரு அமைப்பு இருக்கு, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு. இடம் எங்க நோட் பண்ணல, இதான ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ்.
இந்த கொஸ்டின் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எடுத்து கொடுத்துருக்கு. நேச்சுரல் கேஸ்னா என்னது? இயற்கை எரிவாயு. ஆக்சுவலாக இயற்கை எரிவாயு ஒன்றும் இல்லை, பெட்ரோல் இருக்குல்ல, அடியில் இந்த நிலக்கரி கிடைக்கிறதுல, பெட்ரோல் கிடைக்கிறதுல, அந்த மாதிரி இது ஒரு ஐட்டம். இது வேற வகையில் கிடைக்குது. இதுக்கு என்ன? மீத்தேன் அப்படின்னு பேர். அதில் அதிகமாக என்ன இருக்குது? மீத்தேன் இருக்கு. ஆக்சுவலாக நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயுன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம வீட்டுக்கு சிலிண்டருக்கு வருதுல கேஸ், அதெல்லாம் இதுதான் நேச்சுரல் கேஸ். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? விறகுல அடுப்பு எரிப்போம். இப்போல்லாம் சிலிண்டரில் வருது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். குக்கிங், எலக்ட்ரிசிட்டி, இதில் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு வந்து கிருஷ்ணா கோதாவரி ஆற்று படுகையில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் இப்போ யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு சிலிண்டர் வருது இல்லையா, அது வந்து இதில் இன்னும் ரெண்டு சொல்கிறேன் பாருங்க. சிஎன்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு அதுக்கு பேர், சிஎன்ஜி. கொஸ்டின் அதை கேட்டால் கேட்பாங்க. கொஞ்சம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது கார்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, சிஎன்ஜி கேஸ். இது என்ன அப்படின்னா, அந்த மீத்தேன் வந்து ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இதில். சரிங்களா? அது என்ன பண்ண? வெஹிக்கிள்ஸை டிரைவ் பண்ணுது. ஆட்டோ எல்லாத்துலேயும் போடுறாங்க. ஆட்டோவில், காரில் சிலிண்டர் போடுறாங்க இல்லை, இப்போ கார்லலாம் போடுவாங்க, சிலிண்டர் கிட் போடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, பொல்யூஷன் கிடையாது. இப்போ பெட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா கருப்பாக புகை வருது இல்லைங்களா, என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெல்லி, அகமதாபாத், மும்பை, புனே, கொல்கட்டா, நார்த்தில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. சவுத்தில் இன்னும் வரலை, அவேர்னஸ் வரலை. நார்த் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இயற்கையை வந்து கெடுக்காது ஆக்சுவலாக. இன்னொன்று லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, எல்பிஜி சிலிண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, பாருங்க லிக்விஃபைடு திரவ நிலையில் இருக்கக்கூடிய எரிவாயு. அதுதான் வந்து கேஸ் வந்து அப்படியே வந்து எரியுது. ப்ளூ கலரில் எரியும் பார்த்தீங்களா, ஸ்டவ்வில் ப்ளூ கலரில் வந்து எரியும் ஆக்சுவலாக. இதில் என்ன கேஸ் இருக்குன்னு கேட்பாங்க. புரோபேன், பியூட்டேன் சொல்லி பேர். எல்பிஜியில் என்ன இருக்குன்னா புரோபேன் கேஸ், பியூட்டேன் கேஸ் ரெண்டு இருக்கு ஆக்சுவலாக கேஸ் லீக் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதில் ஒரு ஸ்மெல் கொடுத்துருக்காங்களாம். அதுக்கு மெர்காப்டன்ஸ் அப்படின்னு பேர். மெர்காப்டன் ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, அதில் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கலாம் லீக் ஆச்சுனாக்க. கேஸ் லீக் ஆகுது, உள்ள போனால் சென்ஸ் பண்ணவும் மாட்டோமா? சென்ஸ் பண்ணுவோம், ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லை இல்லை, அது பர்பஸ்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. இல்லை நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலாக, பிளாஸ்ட் ஆகிடும், அதனால கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து கன்வென்ஷனல் சோர்சஸ் என்ன பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து கோல் பார்த்தோம், ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பெட்ரோலியம், மூணாவது வந்து நேச்சுரல் கேஸ். அடுத்து வந்து கரண்ட் எடுக்கிற மெத்தட் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மரபு சார்ந்த எரிசக்தி வளங்கள். இது வரைக்கும் நம்ம கரண்ட் வந்து 3 சோர்ஸ்ல எடுக்கிறோம். ஒன்று நிலக்கரியை வச்சு எடுக்கிறதுக்கு பேர் வந்து தெர்மல் பவர், அனல் மின்சாரம். அப்புறம் டேம்ஸ், ஆறுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து டர்பைன் சுத்துறதுக்கு பேர் வந்து ஹைட்ரோ பவர், நீர் மின்சாரம். மூணாவது அட்டாமிக் பவர், யுரேனியம், தோரியம் அப்படின்ற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி அணு மின்சாரம்னு பேர். 3 எடுக்கிறாங்க பாருங்க, அதை பத்தி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் பவர், நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். கோல் யூஸ் பண்றாங்க, அதுல நிலக்கரியை வச்சு என்ன சொல்ற அணு மின்சாரம் எடுக்கிறாங்க. அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், தமிழ், நம்மளுக்கு எல்லாம் மெயின் சோர்ஸ் ஆஃப் பவரே அதுதான் ஆக்சுவலா வந்து. பாருங்க என்டிபிசின்னு ஒன்று இருக்கு, நியூ டெல்லியில 1975 ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஆக்சுவலா. தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லி பேர். இந்த தெர்மல் பவர் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு. அடுத்து ஹைட்ரோ பவர், நீர் மின்சாரம். கிட்டத்தட்ட எல்லா டேம்ஸ்லயுமே வந்து கரண்ட் எடுக்கிறாங்க, எல்லா டேம்ஸ்லயும். மேட்டூர் டேம்ல கீழே கீழே ஒரு 3-4 இடத்துல எடுக்கிறாங்க ஆக்சுவலா. தண்ணி என்ன உயரமான இடத்துல இருந்து பொத்து பொத்துன்னு கொட்டுது, ஃபோர்ஸோ கொட்டுது. அப்ப அந்த உருளைன்னு சொல்லுவாங்க, டர்பைன்ஸ் சொல்லுவாங்க, அதை வச்சிருப்பாங்க, சுத்துது, அதுல கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. சைக்கிள்ல டைனமோ எழுதி பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஓட்டும் பொழுது சைக்கிள்ல லைட் எரியும் பார்த்துருக்கீங்களா? சைக்கிள்ல வேகமா சைக்கிள் நல்லா டார்க்கா வச்சிங்கன்னா லைட் நல்லா வரும், இல்லாட்டி வராது. அந்த மாதிரி கரண்ட் எடுக்கிறாங்க ஆக்சுவலா. மூணாவது வந்து அட்டாமிக் பவர்னு இருக்கு ஆக்சுவலா, அணு மின்சாரம் அப்படின்னு பேர், அட்டாமிக் பவர் பிளான்ட். இது மூணாவது சோர்ஸ். இதுல என்ன யூஸ் பண்றாங்க? யுரேனியம், தோரியம் வந்து ரா மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. இந்தியாவில் இதுக்கு முன்னால வந்து 7 பவர் பிளான்ட் இருக்கு, அட்டாமிக் பவர் பிளான்ட். அணு மின்சார நிலையங்கள் மொத்தம் 7 இருந்தது. இந்தியாவில் அந்த ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து பாம்பேல தாராப்பூர், தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், டேப்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. பாம்பேல வந்தது ஃபர்ஸ்ட் பிளான்ட். அதுக்கடுத்து ராஜஸ்தான்ல கோட்டாங்கிற இடத்துல, ராவத் பட்டாங்கிற இடத்துல வந்தது. உத்தரப்பிரதேசல நரோடாங்கிற இடத்துல இருக்குது. கர்நாடகால கைகாங்கிற இடத்துல இருக்கு. குஜராத்ல கக்ரப்பாருங்கிற இடத்துல இருக்கு. இந்த 7 பிளான்ட்ல தமிழ்நாட்டுல மட்டுமே 2 பிளான்ட் இருக்கு ஆக்சுவலா. என்ன பிளான்ட் அது? கல்பாக்கம் ஒண்ணு, கூடங்குளம் ஒண்ணு. கல்பாக்கம் எங்க இருக்கு? மெட்ராஸ்ல. கூடங்குளம் கீழே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆக்சுவலா.
ஸோ இப்போ பார்த்தது வந்து கன்வென்ஷனல் சோர்சஸ். கன்வென்ஷனல் சோர்சஸ்னா மரபு சார்ந்த எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். மரபு சார்ந்த எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரெனியூவபிள் சோர்சஸ், அதாவது என்னன்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள், சரிங்களா, அல்லது மாற்று எரிசக்தி வளங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து நிலக்கரி, பெட்ரோல் அதெல்லாம் வந்து நேச்சுரல் கேஸ்ல பூமிக்கு அடியில் இருக்கிறது, ஒரு 25-30 இயர்ஸ்க்கு மேலே ஸ்டாக் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதனால ஆல்டர்னேட் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறது மஸ்டா இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, சோலார் பவர், விண்ட் பவர், கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சோலார் பவர், விண்ட் பவர். ஃபர்ஸ்ட் வந்து சோலார் பவர் பத்தி பார்க்கலாம். இப்போ எல்லாமே சோலார் சொல்றாங்க இல்லையா? வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீசர் யூஸ் பண்ணுறோமா, சோலார் யூஸ் பண்ணுறோமா? வீட்டில் வந்து காலையில சுடுதண்ணிக்கு நிறைய பேர் புதுசாக போகிறவங்க சோலார் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் கீசரும் யூஸ் பண்ணுறாங்க. கீசர்னா ஜஸ்ட் கரண்ட்ல கன்சியூம் ஆகும், கரண்ட் அதிகமாக கன்சியூம் ஆகும் அப்படின்னு சோலார் போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோலார் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, இது உங்களுக்கு படிச்சாவே புரிஞ்சுக்குவீங்க இல்லையா? சோலார் பவர் எங்கே இருக்கும்? டாரிட் ஜோன். ஜியோகிரபி படிச்ச ஞாபகம் இருக்கா? சூரிய ஒளி எங்கே அதிகமாக படுதோ அங்கே தான் சோலார் பவர் இருக்கும். அப்போ 23 டிகிரி நார்த்து, 23 சவுத் ஃபர்ஸ்ட் ஜோன் இருக்கு இல்லையா, டாரிட் ஜோன், அங்கே மட்டும்தான் இது வந்து சோலார் பவர் எடுக்க முடியும். அந்த இடத்துல மட்டும்தான். நம்மளுக்கு சவுத் இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, எடுக்கிறோம். ஸோ இந்த சோலார் பவர் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, சன்லைட் இருக்கு இல்லைங்க, சூரிய ஒளி இருக்குல்ல, அதை மின்சாரமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 2 டெக்னாலஜி சொல்றாங்க. ஒன்று வந்து போட்டோ வோல்டாயிக் டெக்னாலஜி அப்படின்னு அதுக்கு பேர், இன்னொன்று சிஎஸ்பின்னு சொல்லி கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் அப்படின்னு பேர். இப்போ வெயில் நேரத்தில் 12 மணி உச்சி வெயிலில் வரும் பொழுது இந்த லென்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்ல, கீழே பேப்பர் இருக்கும், அதில் போட்டோம்னா கரெக்டாக சென்டரில் பற்றிக்க தெரியுமா, ஹீட் அதிகமாகி பேப்பரில் லைட்டாக ஹீட் பிக் பண்ணும். அந்த கான்செப்டில் அந்த சன்னுடைய வர்ற அந்த பீம்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணி ஒரு பிளேட் மேலே விளை வைக்கிறாங்க. அந்த பிளேட்டில் இருக்கிற செல்ஸ் வந்து அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குது, அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் அப்படின்னு பேர். பாருங்க, இட் யூசஸ் லென்சஸ், மிரர்ஸ், லென்ஸ் மிரர் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல குய்ய வச்சு அது இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ராஜஸ்தான். லேட்டஸ்ட் டேட்டா எடுத்து எழுதியிருக்கேன் நான். ப்ரொடக்ஷனில் உற்பத்தியில் இப்போ லேட்டஸ்டாக, இதுக்கு முன்னே வேற சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ சோலார் பவரில் சூரிய சக்தி உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னாக்க ராஜஸ்தான். இப்போ வந்து லேட்டஸ்ட் டேட்டா வந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக, நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து உலகத்திலேயே வந்து சோலார் பவர் பிளான்ட், சூரிய சக்தி மின் ஆற்றல் நிலையம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்கு ஆக்சுவலா. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பிளான்ட் எங்க இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு. பத்லா சோலார் பிளான்ட் அப்படின்னு பேர். பாருங்க, இது ஆக்சுவலா பத்லா சோலார் பார்க் ராஜஸ்தான்ல இருக்கு ஆக்சுவலா. ராஜஸ்தான்ல, அதாவது என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, உலகத்திலேயே லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் எது அப்படின்னா பத்லா சோலார்னு பேர். அது எங்க இருக்கு? இந்தியாவில் ராஜஸ்தான்ல இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி 2வது பிளான்ட் இங்கே தான் இருக்கு, வேர்ல்டுல செகண்ட் லார்ஜஸ்ட், கர்நாடகாவில் பாவக்காடாங்கிற இடத்துல போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எங்க சோலார் பவர் பிளான்ட் ஜாஸ்தி பெருசா இருக்கு அப்படின்னா கமுதின்ற இடத்துல பெருசா இருக்கு. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கமுதின்ற இடம் இருக்கு பாருங்க, இந்த பிளான்ட் அது ஆக்சுவலா. கமுதி அப்படின்ற இடத்துல சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்காங்க. அதானி கம்பெனி அவங்க எடுத்து போட்டிருக்கிறதா சொன்னாங்க ஆக்சுவலா. சரிங்களா? இதை கேட்பாங்க, இந்த பிளான்ட் எங்க இருக்கு, ப்ரொடக்ஷன்ல யார் டாப், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த லெவலில் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ 2015 இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து பதவிக்கு வந்தார் இல்லையா. எப்போ பதவிக்கு வந்தாருன்னு சொன்னால் 2014 வந்த உடனே 2015 சர்வதேச சூரிய கூட்டமைப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டார். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு பேர். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புன்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. இது வந்து 2 பேர் உருவாக்குனாங்க. யார் யார் அப்படின்னா, பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் பேர் வந்து இமானுவேல் மெக்ரான் அப்படின்னு பேர், அவரும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன எஃபர்ட் வந்து எடுத்தாங்க ஆக்சுவலா, போட்டிருக்காங்க. இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சூரிய சக்தி கிடைக்கக்கூடிய நாடுகள் அதில் சேரலாம். இதுக்கு 130 நாட்டுக்கு மேல சேர்ந்துருக்கு அதுல வந்து. அதனால அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. என்ன அவார்டு? 2018 சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்க, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி, நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மெக்ரான் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னன்னா, பவர் டேப் பண்ணலாம், சோலார் பவர் டேப் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க 2018 சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த கூட்டமைப்புல இப்போ 140 நாடுகளுக்கு மேல இணைஞ்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சோலார் பவரை டேப் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து விண்ட் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, காற்றாலை மின்சாரம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காற்றாலை மின்சாரம், காற்று எங்க அதிகமா அடிக்குதோ அந்த பகுதியில் என்ன பண்றாங்க,
அந்த விண்டு மில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயரமா லாங்கா போட்டிருப்பாங்க இல்லையா, டர்பைன்ஸ் வந்து சுத்தம், காத்து வந்து அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த காத்து வந்து எங்க வந்து 30 நாட் அப்படின்னு சொல்றாங்க, காற்றினுடைய வேகம் அதுக்கு மேல போகுதோ அந்த இடத்துல வந்து காற்று மின்சாரம் எடுக்கலாம்னு சொல்றாங்க. இது டர்பைன்ஸ் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து சீப் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ சோர்ஸ். காஸ்ட் ரொம்ப சீப். ஒன்று அந்த இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும், காற்று எப்போ படிக்குதோ கரண்ட் ஜென்ரேட் பண்ணிக்க ஆக்சுவலா. அதே மாதிரி என்விரான்மெண்ட் இது டிஸ்டர்பே பண்றது இல்லை. பட் கோல் என்ன பண்றது, நிலக்கரி யூஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் இருந்தெல்லாம் அவுட்புட் வருது, அதனால ப்ராப்ளம் சொல்றாங்க. இந்த விண்ட் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, இதுல ஆசியாவிலேயே மிகப்பெரிய வந்து காற்றாலை பண்ணை, விண்டு ஃபார்ம், விண்டு மில்லுன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில வந்து முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஆக்சுவலா. கன்னியாகுமரியில முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஆரல் வாய்மொழி கணவாய்னு பேர். இன்னும் புரியுத மாதிரி சொல்ல பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை முடியுது இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை கீழே லாஸ்ட்ல கன்னியாகுமரி இருக்கிற டிப்ல அதுல இருந்து 20 கிலோமீட்டருக்கு முன்னால முடியுது. அந்த 20 கிலோமீட்டருக்கு முன்னால முடியுது இல்லை, அங்க கீழே பிளெயின்ஸ் இருக்கும். அந்த பிளெயின்ஸுக்கு பேர் ஆரல்வாய் மொழி கணவாய்னு பேர். அது அந்த இடத்துல வந்து மலை இப்படி வந்து இப்படி இப்படி நிற்கிது. இப்போ மலை மேல இருக்கக்கூடிய காற்று வந்து இப்படி இறங்குற இடம் ஆக்சுவலா, அதனால காற்று அதிகமாக அடிக்கும். அதனால அங்கே போட்டிருக்காங்க பிளான்ட் வந்து. ஆசியாவிலேயே சிங்கிள் லொகேஷன்ல லார்ஜஸ்ட் வந்து விண்டு ஃபார்ம் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ஆசியாவிலேயே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இது தமிழ்நாடு சோர்ஸ், நம்ம தமிழ்நாடு ஜாப் பார்க்கறோம், அதை ஃபுல்லாக டீடைல்ஸ் சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்து விண்டு பவர் எங்கே எடுக்கிறாங்கன்னா 3 இடத்துல எடுக்கிறாங்க. இந்த ஒன்று முப்பந்தல், இன்னொன்று கயத்தாறு, இன்னொன்று கீத்தனூர். கயத்தாறு வந்து கட்டபொம்மன் தூக்கில் போட்ட இடம், கீத்தனூர் வந்து பாலக்காட்டு கணவாயில் இருக்கு. அந்த 3 இடத்துல இருக்கிறாங்க ஆக்சுவலா. பாருங்க, விண்டு பவர் ப்ரொடக்ஷன்ல டாப் ஸ்டேட் வந்து குஜராத். ஆக்சுவலா டேட்டா அதுக்கு முன்னால வந்து தமிழ்நாடுன்னு கொடுப்பாங்க. குஜராத் ஆக்சுவலா டாப் ஸ்டேட் ஆக்சுவலா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விண்டு ஃபார்ம் அப்போ ஸ்டார்டிங்ல குஜராத்ல எடுத்து வந்திருக்காங்க ஆக்சுவலா. பாருங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி சென்னை. ஸோ விண்டு சம்பந்தமா சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ். இயர் மோஸ்ட்லி இதுதான் எது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஓஷன் எனர்ஜி சம்திங், அது ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன. இப்போ மேங்கனீஸ் பார்த்தோமா, கோல் இந்தியா லிமிடெட் பார்த்தோம், தெர்மல் பவருக்கு பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அது எங்கன்னு பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து டைடல் எனர்ஜின்னு ஒரு எனர்ஜி இருக்கு ஆக்சுவலா. டைடல் எனர்ஜி அப்படின்னா என்ன, ஆக்சுவலா வந்து கடல் அலை இருக்கு இல்லையா, அதுல வந்து பவர் எடுக்கிறாங்க. கடல் மேல வந்து ஏன் அந்த அலை அவ்வளோ ஆக்ரோஷமா வருது, அதுக்கு மேல காத்து அடிக்குது. கடலுக்கு மேல என்ன பண்ணுது, காத்து அடிக்குது. அந்த காத்து அடிச்சுக்கிட்டு அப்படின்னா புஷ் பண்ணிக்கிட்டே வருது. அது என்ன பண்ணுது, வரும்போது வால்யூம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்படியே 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 வந்து கடைசியில கரை கிட்ட வரும்பொழுது பாத்தீங்கன்னா நல்லா மோதுறதுக்கு இடம் இருக்குது. அதனால என்ன வருது, கரை மேல வந்து மோதுது ஆக்சுவலா. இன்னும் இதுக்கு பேர் வந்து வேவ்னு சொல்லுவாங்க. கடல் மேல எப்படி இப்படி வேவா வருது இல்லை, அதுக்கு வேவ்னு பேர். அது வந்து வேவ் டேஷ் ஆகுது லாஸ்ட்ல வந்து, அதுக்கு வேவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது கடல் அலைன்னு இருக்கிறது. இன்னொன்று டைட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஓதங்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த டைடுங்கிறது என்னது, இதே அலை தான், ஆனா அலை உயரமா எழுந்து கீழே விடும். அந்த அலை லாஸ்ட்ல வருது இல்லைங்களா, அந்த அலை உயரமா மேலே எழுது 10-12 மீட்டருக்கெல்லாம் எழுமா, 20 அடி ஹைட்டுக்கு இப்படி மேலே ஏறி தண்ணி கீழே விடுவோம். அந்த இடத்துல பவர் எடுக்கிறாங்க. அதுக்கு டைடல் எனர்ஜி அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ 2 எடுக்கிறாங்க ஆக்சுவலா வந்து, சரியா. ஸோ டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜின்னு பேர். டைடல் எனர்ஜி எங்க கிடைக்குது அப்படின்னா, ஓத அலை சக்தி அதிகமாக இருக்கிற இடம் வந்து காம்பே வளைகுடா, கட்ச் வளைகுடா, குஜராத் கிட்ட இருக்கு ஆக்சுவலா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க வேவ் எனர்ஜி பிளான்ட் எங்க இருக்குன்னா திருவனந்தபுரம் பக்கத்துல விஜிஞ்சம்ங்கிற இடத்துல இருக்கு ஆக்சுவலா. நியூஸ் கேள்விப்பட்டீங்களா, அந்த விஜிஞ்சம்ங்கிற இடத்துல புதுசா இன்டர்நேஷனல் போர்ட் ஒன்று கட்டியிருக்காங்க இந்தியாவில். 14வது போர்ட். இந்தியாவில் மொத்தம் 13 போர்ட் இருக்கு, பெரிய போர்ட், மேஜர் போர்ட்ஸ் வந்து. இப்போ 14வதா கேரளாவில் விஜிஞ்சம் ஒரு இடத்துல கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலைல நியூஸ் போட்டிருக்காங்க, ஓகேவா. அந்த விஜிஞ்சம் போர்ட்டுக்கு உலகத்துல மிகப்பெரிய சரக்கு கப்பல், கார்கோ ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நேற்று வந்திருக்கான். அது வராத வழக்கமா இந்த பக்கமெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கப்பல் எவ்வளவு உயரம் தெரியுமா, 28 ஃப்ளோர் கப்பல். கப்பல்ல 28 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அவ்வளவு பெரிய கப்பல் வந்திருக்கு, விஜிஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஜியோகிராஃபியில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாப்புலேஷன் ஒரு டாபிக் ஆக்சுவலா. கண்டிப்பா இதுல 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்போ as of now 2025ல வேர்ல்டில் வந்து நம்பர் 1 பாப்புலஸ் கண்ட்ரி வந்து இந்தியா ஆக்சுவலாக. 142.86 கோடி, 142.86 crores. அதாவது சைனீஸை விட 30 லட்சம் ஜாஸ்தியாக வந்துட்டு ரெக்கார்டில் வந்து. ஸோ இந்தியா வந்து நம்பர் 1 வந்துருச்சு. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வந்து லாஸ்ட் சென்சஸ் டேட்டா, 2011 சென்சஸ் இருக்கக்கூடிய டேட்டா ஆக்சுவலாக. ஓகேங்களா. இந்தியாவுடைய பாப்புலேஷன் அதில் வந்து 121 கோடி. ஓகேங்களா. அதை மில்லியன்ல சொன்னா எவ்வளோ, உலக பாப்புலேஷன்ல எங்க பாருங்க, வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கும், 17.64% இருக்கும். அப்படின்னா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு 6வது பர்சனும் யாரு, இந்தியன்.
வேர்ல்டு பாப்புலேஷன்ல நம்ம 1/6 இருக்கோம்னு மீன் பண்ணி சொல்றாங்க. உலக பாப்புலேஷன்ல நம்ம 1/6 இருக்கும். ஓகேவா? ஸோ கண்ட்ரி வந்து ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கு ஆக்சுவலா. பாருங்க, உலகத்துல வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரிஸ்ல என்னென்ன லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பழைய லிஸ்ட் ஆக்சுவலா. சைனா, இந்தியா, அமெரிக்கா. மூணாவது பெரிய மக்களை கொண்ட நாடு வந்து அமெரிக்கா. அதுல வெறும் 33 கோடி பேர் அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான் ஜாஸ்தி, சைனா ஒன்று, இந்தியா ஒன்று. எனக்கு ஹியூஜ் பாப்புலேஷன். 33 கோடி எங்க, 150 கோடி எங்க, இல்லையா? ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்குது நம்ம ரெண்டு கண்ட்ரிஸ் தான். இதுக்கடுத்து இந்தோனேஷியா, அடுத்து பாகிஸ்தான், பிரேசில், நைஜீரியா, பங்களாதேஷ், ரஷ்யா. மற்ற நாடுகள்ல பாப்புலேஷன் அவ்வளோ அதிகமாக கிடையாது, லைட்டாக தான் இருக்கும். அதனால தே என்ஜாய் வெல். இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஹியூஜ் பாப்புலேஷன், என்ன பண்ணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் அட்டெம்ப்ட் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1872ல் லார்டு மேயோன்ற ஒரு ஆள் வந்து அப்போ போட்டார், பிரிட்டிஷ்காரர் வந்து. அப்புறம் ரிப்பன் பிரபு பீரியட்ல தான் ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ப்ராப்பர் அஃபிஷியல் சென்சஸ் எடுத்தது ரிப்பன் பிரபு பீரியட்ல. பாருங்க, இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாப்புலேஷன் அதிகமான ஸ்டேட் எது? உத்தரப்பிரதேசம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசம். எவ்வளவு பாப்புலேஷன்? 2011 சென்சஸ்லேயே 20 crores, 20 கோடி. பாருங்க, இங்கே தான் நம்ம டேட்டா பார்க்கலாம். பாகிஸ்தான் பாப்புலேஷன் யூபி பாப்புலேஷனுக்கு சேம் முடிஞ்சது. ஓகே, உத்தரப்பிரதேச பாப்புலேஷன் பாகிஸ்தானுடைய டோட்டல் பாப்புலேஷன். ஸோ நம்மளுக்கு ஹியூஜ் பாப்புலேஷன். இந்தியாவில் டாப் பாப்புலேஷன் எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேசம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகார் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா அப்படின்ட்டு லிஸ்ட் வருது. நம்ம கூல்ல லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பிறகு இது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய வந்து, என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆஃப் த பாப்புலேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி பாப்புலேஷன் வந்து 4 ஸ்டேட்ல இருக்காங்க. என்னென்ன ஸ்டேட் சொல்லுங்க? பீகார். இவருக்கு டேட்டா கொடுத்துருக்கு. பீகார், உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேசம். அதுலேயே கிட்டத்தட்ட பாதி பேர் அதுலேயே வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசத்தில் 20 கோடி பேர், பீகார்ல 11 கோடி பேர் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் 9.5, ஆந்திராவில் 9.5. உத்தரப்பிரதேசல ஏன் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றோம்? வளமான கங்கை சமவெளி பகுதி இருக்கு, மக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அது. வளமான கங்கை சமவெளி பகுதி, வாட்டர் பேஸ் நல்லா இருக்கா, அங்கே அதிகமான பாப்புலேஷன். அதுலேயும் குறிப்பா வந்து 2 ஸ்டேட் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேசம், பீகார். அந்த 2 ஸ்டேட்ல பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் அதுல இருக்கு. இந்தியாவுடைய 25% பாப்புலேஷன் 2 ஸ்டேட்ல இருக்கு. ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று பீகார். ஸோ பாப்புலேஷனை பேஸ் பண்ணுறது எம்எல்ஏ, எம்பி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த 2 ஸ்டேட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சென்ட்ரல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால அந்த 2 ஸ்டேட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு ரொம்ப பார்ப்பாங்க, உத்தரப்பிரதேசலையும் பீகார்லயும் சொல்லுவாங்க ஆக்சுவலா. சரியா? பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர் அதுல 2 சொல்லுவாங்க. ஒன்று டிபெண்டன்ட் பாப்புலேஷன், இன்னொன்று இண்டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு பேர். டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது பாப்புலேஷன் அந்த மக்கள் வந்து பிரெட் வின்னரை சார்ந்திருக்கிறது. 2 பேர் சார்ந்திருக்கிறாங்க. பாப்புலேஷனை 3 பிரிக்கிற பாருங்க. 15 வயசு கீழே இருக்கிறவங்க குழந்தைங்க, 15 to 58, 60 வரைக்கும் இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்க, 60க்கு மேல சீனியர் சிட்டிசன்ஸ். அப்ப அந்த சீனியர் சிட்டிசன்ஸும் குழந்தைங்களும் அவங்கள தான் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்றாங்க. அவங்க யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க? சம்பாதிக்கிறவங்க. யார் சம்பாதிக்கிறாங்க? பிரெட் வின்னர்ஸ். ஸோ அதுக்கு பேர் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு பேர். குழந்தைங்க பாப்புலேஷன் 29.5% இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் பாப்புலேஷன் வந்து 8% இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 37% வந்து டிபெண்டன்ட் பாப்புலேஷன். அப்ப மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? ஒரு 60, மிச்சம் இருக்கிறது வந்து 62% வந்து இண்டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. பிறகு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இண்டிபெண்டன்ட் பாப்புலேஷன் என்ன சொல்றாங்க? ஆக்டிவ் பாப்புலேஷன். அதாவது யார் சம்பாதிக்கிறாங்களோ, சம்பாதிக்கிற ஏஜ்ல யார் இருக்காங்களோ அவங்கள அப்படி சொல்றாங்க ஆக்சுவலா. பாருங்க, ஏஜ் வந்து 16 to 60, இந்த ஏஜ் குரூப்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஆக்டிவ் பாப்புலேஷன் சொல்றாங்க. இது புரிஞ்சுக்கோங்க, சிம்பிளா சொல்றது. டிபெண்டன்ட் அப்படின்னா இவங்களும் அவங்களும் சம்பாதிக்கிறவங்கள டிபெண்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவில் சம்பாதிக்கிறவங்க பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். 63% வந்து ஏர்னிங் பீப்புள் இருக்காங்க. யூத் கண்ட்ரின்னு சொல்றாரு மோடி. உலகத்திலே இந்த அளவுக்கு வந்து ஆக்டிவ் பாப்புலேஷன் இருக்கிற நாடு இந்தியா. இந்தியா எனார்மஸ் பவர்னு சொல்றாரு டெய்லி. இது ஒரு டேட்டா பேஸ் ஆக்சுவலா. இந்தியாவில் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க 63% அதிகமா இருக்காங்க. உலகத்துல எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் பவர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க பாருங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஃபுல்லா கேட்பாங்க. ஆக்சுவலா மக்கள் தொகை வளருது இல்லைங்களா? இதுல வந்து 4 ஸ்டேட் சொல்றாங்க. மக்கள் தொகை வளர்ச்சியில தியரியில வந்து 4 நிலைகள்ல வந்து இந்தியாவில் குறிப்பா மக்கள் தொகை வளர்ச்சியை பத்தி ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க. என்னன்னு சொல்றேன் பாருங்க கொஞ்சம் கிளியரா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தேக்க நிலை காலம் தமிழ்ல சொல்றாங்க.
1901 1921 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரிங்களா? இந்தியாவில் பாப்புலேஷனை பற்றி 4 ஸ்டேஜ் சொல்றாங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுனாக்க பாப்புலேஷன் 15 மில்லியன் மட்டும் தான் வளர்ந்துச்சான். 15 மில்லியன் அப்படின்னா அது 1.5 கோடி. கோடியில சொன்னீங்கன்னா 1.5 கோடி. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். வெறும் 1.5 crores தான் 20 வருஷத்துல பாப்புலேஷன் வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா பாப்புலேஷனே வளரலாங்க. ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இதுதான் கீ கான்செப்ட் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்க, பாப்புலேஷன் கொஞ்சமா தான் இங்க ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு பர்த் ரேட்டும் ஹையா இருந்தது, டெத் ரேட்டும் ஹையா இருந்தது. அப்ப இங்க 100 பேர் சாகுறாங்க, 100 பேர் செத்து பிறக்குறாங்க, 100 பேர் செத்து போயிடுறாங்க, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப பாப்புலேஷன் நிக்கலன்னு சொல்றேன், பாப்புலேஷன் ஆட் ஆகல. ஹை பர்த் ரேட் வாஸ் பேலன்ஸ்ட் பை ஹை டெத் ரேட். இதனால அப்படி இருந்தது. இன்ஃப்ளூயன்சா, பிளேக் நோய், அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ், இந்த மாதிரி வறட்சி, பஞ்சம், இந்த மாதிரி நிலைகள்ல மக்கள் இறந்தாங்க. அதே மாதிரி எந்த வித நாலேஜும் கிடையாது. பாப்புலேஷன் பர்த்தும் அதிகமா இருந்தது, பிறப்பும் ரொம்ப அதிகமா இருந்தது. சயின்டிபிக் நாலேஜ் 2 குழந்தை தான் வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் இப்போ எதுவும் இல்லை. ஸோ இதுவும் இஷ்டத்துக்கும் வளர்ந்தது, அதுவும் இஷ்டத்துக்கும் போச்சு. ஸோ ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த 1921 பர்டிகுலர் இயர் இருக்கு இல்லையா, அந்த வருஷம் தான் எண்ட் ஆஃப் த இயர். அந்த பீரியட்ல அதுல பாப்புலேஷனே ஆட் ஆகல. பாருங்க, 0.31 மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. 1% கூட பாப்புலேஷன் ஆட் ஆகல அந்த 20 வருஷத்துல. அதாவது 1% கூட பாப்புலேஷன் ஆட் ஆகல. அதுக்கு நெகட்டிவ் growth அப்படின்னு சொல்லுவாங்க தியரியில. பாருங்க, இங்கெல்லாம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 110 மில்லியன் இருக்கு இல்லையா? பாருங்க, இங்க சொல்றேன் 316 மில்லியன், 683 மில்லியன் டபுள் ஆயிருக்கு பாப்புலேஷன். அதாவது 31 கோடி 68 கோடியா டபுள் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல. இங்க பாப்புலேஷன் ஆடே ஆகல, 1% கூட பாப்புலேஷன் வளரல. அதனால நெகட்டிவ் growthன்னு அதுக்கு பேர். இதை என்ன சொல்றாங்க, இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த 4 ஸ்டேஜ் கொடுத்து மேட்சிங்ல கேட்பாங்க. இயர் ஆஃப் கிரேட் டிவைட்னா என்னன்னா 1921. ஏன் அப்படின்னா நெகட்டிவ் growth ஆஃப் பாப்புலேஷன், பாப்புலேஷனே ஆட் ஆகல. ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்டெடி growth ஸ்டேஜ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் 1921 to 1951 இங்க பாத்தீங்கன்னா ஹை பர்த் ரேட் ஆனா லோ டெத் ரேட். இது கரெக்டாக எழுதிக்காங்க. பர்த் ரேட் ஹையா இருக்கு, அந்த டெத் ரேட் என்னாச்சு, லோவாக ஆரம்பிச்சது. ஏன் லோவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, எஜுகேஷன் கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க, பெட்டர் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்தது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல், சுற்றுப்புறம், சுகாதாரம் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணாங்க. அதனால என்னாச்சுனாக்க டெத் ரேட் குறைஞ்சது. அதனால பாப்புலேஷன் கொஞ்சம் ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து 3வது ஸ்டேஜ் ரேபிட் ஹை growth ஸ்டேஜ்னு சொல்றாங்க. கொஞ்சம் வேகமா பாப்புலேஷன் வளருது. பாருங்க, என்ன சொல்றாங்க, 31 கோடியா இருந்த பாப்புலேஷன் 1951ல 68 கோடியா வருது. டபுள் ஆயிருக்கு ஆக்சுவலா. பாப்புலேஷன் அப்படியே டபுள் ஆயிருக்கு, டபுளுக்கு மேல போயிருக்கு இல்லையா? ஸோ ஹை பர்த் ரேட், லோ டெத் ரேட். இங்கேயும் இந்த கான்செப்ட் என்ன சொல்றோம், பர்த் ரேட் ஹையா இருக்கு, பட் ஸ்டில் டெத் ரேட் லோ ஆச்சு. ஏன் டெத் ரேட் லோ ஆச்சு? இம்ப்ரூவ்ட் எஜுகேஷன் சிஸ்டம், இம்ப்ரூவ்ட் மெடிக்கல் சிஸ்டம், அதனால கம்மியாச்சு ஆக்சுவலா. பாருங்க, பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா பெருத்துருச்சு இல்லையா? இது மேடம் பாருங்க, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. இதுக்கு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு பேர். பாப்புலேஷன் அதிகமான ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் ஆக்சுவலா. மக்கள் தொகை ஏன் வெடிச்சது, பாப்புலேஷன் டபுள் ஆயிடுச்சு. பர்த் ரேட் ஹையா தான் இருக்கு, ஆனா டெத் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிச்சுன்னா இம்ப்ரூவ்ட் மெடிக்கல் சிஸ்டம், இம்ப்ரூவ்ட் எஜுகேஷன் சிஸ்டம், பெட்டர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றோம். 4வது ஹை growth வித் டெஃபினட் சைன்ஸ் ஆஃப் ஸ்லோயிங் டவுன். 4வது ஸ்டேஜ் சொல்றாங்க. 68 கோடி 121 கோடியா வந்ததா ஒரு டேட்டா சொல்றாங்க ஆக்சுவலா. இதுல என்ன கான்செப்ட் பாருங்க, லோ பர்த் ரேட், லோ டெத் ரேட். பர்த் ரேட்டும் லோ ஆயிடுச்சு, டெத் ரேட்டும் லோ ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு ஆக்சுவலா, மக்கள் மெச்சூர்டா வாழ ஆரம்பிச்சாங்கன்னு அர்த்தம். இதுக்கு பாருங்க டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு பேர். டேக் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஓகேங்களா? டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு இதுக்கு பேர் ஆக்சுவலா. இந்த 4 ஸ்டேஜ் பீரியடு என்ன கான்செப்ட் சொல்றாங்க, கீ கான்செப்ட் என்ன கொடுத்துருக்கோம். இயர் ஆஃப் கிரேட் டிவைட்னா என்ன, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தர் பாப்புலேஷன் தியரின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஒரு பேர் டிஆர் மால்தூஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? பாருங்க, டிஆர் மால்தூஸ் ஒருத்தர் பாப்புலேஷன் தியரி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த கான்செப்ட் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் சொல்றாரு. உலகத்துல மக்கள் தொகை ஒரு பக்கம் வளருது, ஒரு பக்கம் ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, உணவு உற்பத்தி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் இருக்கு ஆக்சுவலா. உணவு உற்பத்தி இருக்கு இல்லைங்களா, ஃபுட் ப்ரொடக்ஷன், அது அரித்மெட்டிக் ரேஷியோல போகுது அப்படிங்கிறாரு. ஃபுட் ப்ரொடக்ஷன் அரித்மெட்டிக் ரேஷியோனா என்னது, கூட்டல் வீதம் சொல்லி தமிழ்ல எழுதிக்கோங்க. பாருங்க, 1 + 2 + 3 + 4 அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவலா கூடி கூடி போகுது.
கிராஜுவலா டெவலப் ஆகுது. இது ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி கிராஜுவலா டெவலப் ஆகுது. ஆனா பாப்புலேஷன் growth இருக்கு இல்லைங்களா, அது ஜியாமெட்ரிக் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஜியாமெட்ரிக் ரேஷியோன்னு பெருக்கல் விதத்துல போதுன்றாங்க. இது பாருங்க, 1 cube 2 cube 3 cube, இதுல மீனிங் வேற வருதா? 4 cube வேல்யூ எவ்வளவு என்ன? 4 cube வேல்யூ என்ன? 80 90 போகுது இல்லையா? ஆமாவா இல்லையா? இது கிராஜுவலா போகுது, அது பயங்கர ஃபாஸ்டா போகுது. பாருங்க, இதுதான் வந்து இந்த டயக்ராம்ல சொல்றாரு ஆக்சுவலா. பாருங்க, ஃபுட் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டாக்னெண்டா போகுது, ஸ்டீரா போகுது. ஃபுட்டு கிராஜுவலா டெவலப் ஆகுது. ஆனா பாப்புலேஷன் என்ன ஆகுது? பயங்கர ஃபாஸ்டா டெவலப் ஆகி போகுது. அப்ப அவங்களுக்கு இப்ப சாப்பாடு கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா? ஃபுட்டு கம்மியா இருக்கு. அப்ப சாப்பாடு கம்மியா இருக்கு, பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ப்ராப்ளம் வருது இல்லையா? அதுதான் ப்ராப்ளம்ங்கிறார். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணணும். எப்படி அரெஸ்ட் பண்றது அப்படின்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாகவும் பாப்புலேஷன் வந்து growth வந்து பயங்கர ஹியூஜாகவும் இருக்கு. இந்த கேப்பை அரெஸ்ட் பண்றதுக்கு, ஓகேங்களா, ஹியூஜ் கேப் இருக்கு இல்லையா, இது எப்படி சீர் செய்யறது அப்படின்னு சொன்னா, பாசிட்டிவ் செக்ஸ் ஒரு கான்செப்ட் சொல்றாரு. பாசிட்டிவ் செக்ஸ்னாக்க இயற்கையே வந்து பேலன்ஸ் பண்ணிக்குமா. இப்ப மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, சுனாமியை விட்டு ஒரு 1,00,000 பேர் எடுத்துக்குமா, எர்த்குவேக் பண்ணி 2,00,000 பேர் எடுத்துக்குமா. அண்டர்ஸ்டாண்ட்? இயற்கை பேரிடர்கள், இயற்கையே சமன் செஞ்சுக்குன்னு சொல்றாங்க. நேச்சர் வில் பேலன்ஸ் அப்படின்றாங்க. அது இதுக்கு பேர் வந்து நேச்சுரல் பாப்புலேஷன் கண்ட்ரோல். இதுல என்னென்ன வருது பாருங்க, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வருது. டிசீசஸ் அனுப்புமா, பிளேக் நோய், இன்ஃபுளுன்சா நோய் அப்படின்னு, எர்த்குவேக்ஸ், சுனாமி, ஃபிளட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ், அவலஞ்சின்னா பனிமலை சறுக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களை வந்து இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் செக்ஸ், அதாவது நேச்சுரல் வேல்யூ செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, மனிதர்கள் வந்து அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அவர் வந்து மனிதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றாரு. இதுக்கு என்ன பேருன்னா நெகட்டிவ் செக்ஸ் அப்படின்னு பேர். மனிதர்கள் வந்து பாப்புலேஷன் அதிகமா போகாம பாத்துக்கணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அது வந்து மேன்மேட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அது நேச்சுரல் பாத்துக்குது, இது மேன்மேட் எஃபர்ட்ஸ். இப்போ நம்ம பாப்புலேஷனை கம்மி பண்ணா என்ன பண்ணணும்? அவேர்னஸ் இருக்கணும் இல்லைங்களா. ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு குழந்தை 2 குழந்தைய தான் அவங்க பேர் பண்ணணும், ஒரு 4-5 குழந்தையெல்லாம் பேர் பண்ணக்கூடாது. இப்போ உத்தரப்பிரதேசம், நார்த் இந்தியா, பீகார்ல எல்லாம் வந்து 8-10 பெற்றிருக்காங்க, வளவளன்னு பெற்றிருக்கிறாங்க. பீகார் சீஃப் மினிஸ்டர் ரபரி தேவி இருக்காங்க இல்லைங்களா, லல்லு பிரசாத் யாதவ், அவங்களுக்கு 14 குழந்தைங்களாம், 14 குழந்தைங்க. வருஷத்துக்கு ஒரு டெலிவரி, 14 கண்டினியூஸா டெலிவரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து மேரேஜை போஸ்ட்போன் பண்றது, மேரேஜ் தள்ளி போறது அப்படின்னு சொல்றது இல்லையா. சின்ன வயசுல மேரேஜ் பண்ண அதிகமான சான்சஸ் என்ன இருக்கு, அதிகமான குழந்தைங்களை பேர் பண்ண சான்ஸ் இருக்குன்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் சைல்டு நார்ம்ஸ், சைனாவில் வச்சிருந்தாங்களா ஒரு கொள்கை கவர்மெண்ட்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்காம இருக்க மேல்ஸ் ஃபீமேல்ஸ் ஆப்ரேட் பண்றது, அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்றாங்க. இன்னொன்று அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொன்னோம் இல்லையா, மக்கள் தொகை வெடிப்பு இப்போ பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா. பெரிய பெரிய நகரங்கள் இந்தியாவில எல்லாம் மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலா மக்கள் தொகை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஹை பர்த் ரேட், அதே மாதிரி ஹை டெத் ரேட் இருந்ததுக்கு முன்னால. சைல்டு மேரேஜ், குழந்தை வயசுல மேரேஜ் பண்ணா அவங்க என்ன, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவேர்னஸ் இல்லாம 4, 5, 6 குழந்தைங்களை பெற்றுக்குவாங்க. அந்த குழந்தைங்களை எடுத்து வளர்த்து ஆளாக்குறதுலாம் கஷ்டம், அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், என்ன பழக்க வழக்கம், 11ஆம் கிளாஸ் படிச்சா கவர்மெண்ட் ஸ்கூல் சைட்ல என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடமையை முடிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு வளர்ந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை ஆக்சுவலா. அப்புறம் ஏழ்மைன்னு சொன்னோம் இல்லையா, பாவர்ட்டின்னு சொல்றோம் இல்லையா, இது பல காரணங்கள். இல்லிட்ரஸின்னா கல்வியறிவின்மை, இந்த ரீசன்ஸ்னால அவங்களால மேனேஜ் பண்ண முடியாம போயிடுது ஆக்சுவலா. இப்போ பாப்புலேஷன்ல வந்து பாருங்க, இந்த டேட்டால கொஸ்டின்ல கேட்பாங்க ஆக்சுவலா. ஸ்டேட்ஸ்ல வந்து மக்கள் தொகையில டாப் ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேசம் இந்தியாவில், பாட்டம் ஸ்டேட் வந்து சிக்கிம் 6 லட்சம், இங்க 20 கோடி, அங்க 6 லட்சம். இந்த டேட்டா ஃபுல்லா கொஸ்டின் கேட்பாங்க, மேட்சிங் கீச்சிங் என்ன வேணா கேட்பாங்க. டென்சிட்டியில டாப் வந்து பீகார், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 டேட்டா எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க, 1102 இருக்காங்க ஆக்சுவலா. அருணாச்சல் பிரதேசம் லீஸ்ட் டென்சிட்டி, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. அடுத்து வந்து லிட்ரஸி, படிப்பறிவுல நம்பர் 1 கேரளா 96.2% இருக்காங்க. கடைசி பிளேஸ் வந்து பீகார் 61.8% இருக்காங்க. அதே மாதிரி பாலின விகிதத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கேரளா, எக்ஸஸாவே இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வந்து ஃபீமேல்ஸ் நாமினேட் பண்ற ஒரே ஏரியா வந்து கேரளா, சரிங்களா. 1084 பேர் இருக்காங்க. கடைசி பிளேஸ் வந்து ஹரியானா 877. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு என்னன்னு கொடுத்துருக்கு. யூனியன் பிரதேசங்கள்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி டெல்லி, கடைசி வந்து லட்சத்தீவு. டென்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி, கடைசி வந்து அந்தமான் நிகோபார். படிப்பறிவுல வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட், பாலின விகிதத்துல ஃபர்ஸ்ட் லாஸ்ட். இந்த டேட்டா கேட்பாங்க பாலிட்டிக்ஸ்ல, பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜியோகிராஃபியோட பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து
இயற்கை அமைப்பு, நெக்ஸ்ட் ரிவர் டாபிக், நெக்ஸ்ட் கிளைமேட் பார்த்தோம், நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். இப்போ வந்து எனர்ஜி ரிசோர்சஸ், பாப்புலேஷன் பார்த்தோம். நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இன்னொரு டாபிக் வந்து டிரான்ஸ்போர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டிரான்ஸ்போர்ட் 4 டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ரயில், ரோடு, ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு. ஸோ அதான் நம்மளுக்கு இந்த சாப்டர் இந்தியன் ஜியோகிரபி முடியுது. இந்த ஒன்று வந்து தமிழ்நாடு ஜியோகிரபி. கொஸ்டின்ஸ் அதிகம் தான் அதிகமாக கேட்பாங்க.